அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆண்டவரே போதித்து நடத்துகிற தேவன். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு உபதேசிக்குது, கடிந்து கொள்ளுது, சீர்படுத்துகிறது, நீதியை படிப்பிக்கிறது. அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் தங்கியிருந்து கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 18வது வசனம். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. விருத்த சேதனம்ன்றது ஆதியாகமம் 17வது அதிகாரம் 10-11 வரைக்கும் உள்ள வார்த்தைகள்ல ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. நான் உன் கூட உடன்படிக்கை பண்றேன், அதற்கு அடையாளமா நீ விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறத அங்க நம்ம வாசிக்கிறோம். அப்ப யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி ஆண் பிள்ளைகள் பிறந்த 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேவியராகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி யூதர்கள் விருத்த சேதனம் பெற அழைக்கப்பட்டிருந்தா அது விருத்த சேதனம் இல்லாதிருக்க வகை தேடக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால், புறஜாதியாய், யூதனா இல்லாம புறஜாதியாய் அழைக்கப்பட்டிருந்தா விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக அப்படின்னு சொல்லியிருக்கு. ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லியிருக்கு. இப்ப நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராம கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ளப்படாது மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வாழ்ற காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறோம். அதனால விருத்த சேதனம் இல்லாதவனா அழைக்கப்பட்டிருந்தா விருத்த சேதனம் பெற வேண்டியதில்லை. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். விருத்த சேதனம் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அது பிரச்சனை கிடையாது. வேத வசனத்தை கீழ்ப்படியணும், அதுதான் காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். எப்படி விருத்த சேதனம் உள்ளவனா அழைக்கப்பட்டா அப்படியே இரு, இல்லாதவனா அழைக்கப்பட்டா அதுல நிலைத்திரு. எப்படி தேவன் உன்னை அழைச்சிருக்காரோ அழைத்த அழைப்புல நீ நிலைத்திருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. அந்த நாட்கள்ல அடிமைகளா எஜமானுக்கு கீழ்ப்படிந்து இருந்த நாட்கள். அதனால அடிமையா நீ அழைக்கப்பட்டிருந்தீன்னா கவலைப்படாத. நீ சுயாதீனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். நீ விடுதலை ஆக்கப்பட்டேன்னா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன். ஒரு அடிமை கர்த்தருக்குள்ள அழைக்கப்பட்டா கர்த்தருடைய சுயாதீனாய் இருக்கிறான். கர்த்தரால விடுதலையாக்கப்பட்டவனா ஒரு வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் இப்ப சுயாதீனா இருக்கிறான், அடிமையா இல்லாம விடுதலையாக்கப்பட்ட ஒருத்தனா இருக்கான். அவன் எதனாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒருவன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். அவன் என்ன செய்யணும்? தன்னை கிறிஸ்துவுக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நம்மள ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து நம்ம வாங்கியிருக்காரு. அதனால நம்ம மனுஷருக்கு அடிமையாக கூடாது. முந்தின அதிகாரம் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், தேவனுக்கு உடையவைகளாகிய
உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம தேவனுக்கு சொந்தமானவர்கள், அதனால மனுஷருக்கு அடிமையாக கூடாது. ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனத்துல அன்பு செலுத்துறதுக்கு தான் கடன் படணுமே ஒழிய வேற எதுலயும் கடன் படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. கடன் வாங்கினா அந்த எஜமானுக்கு அடிமையாயிரும். அதனால மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். எப்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமோ அதுல நிலைத்திருக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த அதிகாரத்துல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, திருமணம் செய்கிறது, திருமணம் செய்யாம இருக்கிறது. 2வது விருத்த சேதனம் பண்றது, விருத்த சேதனம் பண்ணாதது. 3வது சுயாதீனன், அடிமை. இந்த 3 இதுலயும் நிலையிலையும் எதுல நீ அழைக்கப்பட்டிருக்கியோ அதுல நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. திருமணம் ஆகாத பெண்களை குறித்து எனக்கு கர்த்தர் எந்த கட்டளையும் கொடுக்கல. ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதுக்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல உண்மையா இருக்கிறேன். அது கர்த்தர் எனக்கு கொடுத்த இரக்கம். அதனால என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். இப்ப பவுல் கன்னிகைகளை குறித்து தன்னுடைய அபிப்பிராயத்தை, தன்னுடைய எண்ணத்தை சொல்றார். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாய் இருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கிறது என்று எண்ணுகிறேன். இப்ப திருமணமானா ஏற்படக்கூடிய துன்பங்களை நாம் பார்க்கறதுனால திருமணம் ஆகாம இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. நீ மனைவியோடு கட்டப்பட்டு இருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. திருமணமாயிருந்தா நீ மனைவியை விட்டு பிரிஞ்சு வராத. நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. உனக்கு திருமணம் ஆகலைன்னா நீ மனைவியை தேடாத. நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல. திருமணம் செய்யறது பாவம் கிடையாது. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். திருமணம் செய்து கொள்றவங்க தங்களுடைய சரீரத்துல உபத்திரவங்களை அனுபவிப்பாங்க. அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். அந்த உபத்திரவத்துக்கு, சரீரத்துல ஏற்படுகிற கஷ்டங்களுக்கு தப்பிக்கணும்ன்றதுனால திருமணம் செய்யாதே நான் சொல்றேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப குறுகினது. கொஞ்ச காலம்தான் நம்ம இந்த உலகத்துல வாழ போறோம். அதனால மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்களை போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல கஷ்டமோ சந்தோஷமோ மாறி மாறி ஏற்படக்கூடியது. அதனால உணர்ச்சிகளுக்கு அதிகமா இடம் கொடுக்காம குறுகின இந்த வாழ்க்கையில இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மேல ஆசை வைக்காம குறுகிய காலத்துல நல்ல தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் அத தகாத விதமா உலகத்தை அனுபவிக்காம தகுதி உள்ளவர்களா ஞானமாய் நடந்து கொள்ளணும் அப்படின்னு பாக்குறோம். கொலோசேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லியிருக்கு, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளை அங்க நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட
எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்ப நம்ம ரொம்ப கவனமா இந்த உலக வாழ்க்கையில குறுகின நாட்கள் வாழ போற வாழ்க்கையில எதை செய்யணும் அப்படின்னா, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகிறவர்களா நம்ம இருக்கணும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இந்த உலகத்துல நம்ம இருக்கிறது வேஷம்னு சொல்லியிருக்கு. குறுகிய காலம் உள்ள இந்த உலக வாழ்க்கை சீக்கிரமா கடந்து போகக்கூடியது. அதனால நம்ம கவனமா வாழும்படியா அழைக்கப்படுறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொள்றோம்னா, விருத்த சேதனம் செய்யும்படியா அழைக்கப்பட்ட யூதர்கள் விருத்த சேதனம் செய்யணும். விருத்த சேதனம் இல்லாம அழைக்கப்பட்டவங்க செய்யணும் தேவையில்லை. புறஜாதியினர் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. விருத்த சேதனம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒன்று இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா முக்கியம். அடிமையா இருக்கிறவன் அதை குறிச்சு கவலைப்படவில்லை, வேண்டிய தேவையில்லை. அவன் கர்த்தருக்குள்ள சுயாதீனனா இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு விடுதலையின் வாழ்க்கையை கொடுக்கிறாரு. ஒருவேளை விடுதலையான அடிமை இல்லாம சுயாதீனமா இருக்கிறவன் கிறிஸ்துவுக்கு தன்னை அடிமையா ஒப்பு கொடுக்கணும். நம்மளை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு, நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள். அதனால மனுஷருக்கு எப்பயும் அடிமை ஆகக்கூடாது. இங்க 3 காரியம் பார்த்தோம். திருமணம் செய்கிறது, திருமணம் செய்யாம இருக்கிறது, விருத்த சேதனம் இல்லாம இருக்கிறது, அடிமை, சுயாதீனன். இந்த எந்த காரியத்துல நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமோ அதுல நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். கன்னிகைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதல்ல, பவுல் என்ன சொல்றான்னா, திருமணமாகாம இருந்தேன்னா உன்னுடைய சரீரத்துல உபத்திரவம் இல்லாம இருக்கும், அதனால அப்படி இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா காலம் குறுகினது. இந்த உலக வாழ்க்கை ரொம்ப கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். அதனால உணர்ச்சிகளுக்கு அதிகமா இடம் கொடாம தகுதியான காரியங்களை செய்கிறவர்களா இருக்க போறோம். இருக்கணும். இந்த உலகம் உலகத்தோட வேஷம் கடந்து போகிறதா காணப்படுகிறது. நம்ம உயிர் வாழ்கிற நாட்கள்ல கிறிஸ்துவோடு கூட வாழுகிற இந்த வாழ்க்கையில பூமிக்குரியவைகளை தேடுகிறவர்களா இல்லாம தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நம்மளோட கவனத்தை செலுத்தி மேலானவைகளை நாடுகிறவர்களா நம்மளை இந்த காலை வேளையில அர்ப்பணிப்போம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீங்க. நாங்க எந்த சூழ்நிலையிலும் மனுஷனுக்கு கீழ்பட்டு இல்லாம உமக்கு ஆண்டவரே அடிமைகளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணி உமக்கேற்ற பாத்திரங்களாய் எங்களை வணைந்து கொள்ளுங்க. காலம் ரொம்ப குறுகினது ஆண்டவரே. நாங்க வாழுகிற இந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், பூமிக்குரியவைகளை எல்லாம் மேலானவைகளை நாடி தேடுகிறவர்களாய் இங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் செய்ய இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களை போதித்து நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்களும் சுவிசேஷம் பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.